லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் இப்படி ஏகப்பட்ட வெரைட்டியில் தாளித்த சாப்பாடு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மொச்சக்கொட்டை தாளித்த சாப்பாடு சாப்பிட்ருக்க வாய்ப்பே இல்லை. இந்த சீசனில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1/4 கிலோ அவரைக்கொட்டையை தண்ணியில் நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் தோல் நீக்கி இந்த மாதிரி சுடுதண்ணியில் சேர்த்து தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அது வேகிறதுக்காக கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வெந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற மொச்சக்கொட்டையை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா ஒரு முழு லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணி நம்ம வடிச்சு ஆற வச்சு எடுத்துருக்கிற சாதத்தை இதில் சேர்த்து நல்ல கை நிறைய கொத்தமல்லியை தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நல்ல சுவையான அட்டகாசமான சுட சுட நமக்கு மொச்சக்கொட்டை தாளிச்ச சாப்பாடு ரெடி. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான தாளிச்ச சாதத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க.